ரணிலின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல். ஜேவிபிக்கு கத்தோலிக்க வாக்குகள் இல்லை. பிரசன்ன ரணதுங்க திட்டவட்டம். இலங்கைக்குள் நுழையும் அமெரிக்க மரைன் ராணுவ படை. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமை பதவி தன்னிடம் வழங்கப்பட்டாலும் அதனை பொறுப்பேற்பதற்கு தயாரில்லை என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். குறித்த தகவலை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள் ஏற்பட்டுள்ள உள்ளக மோதல் தொடர்பில் கருத்து வெளியிடும் போது அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், சந்திரிகா நீண்ட காலம் அரசியல் செய்தவர் என்பதால் சுதந்திர கட்சியில் அவர் போஷகர் என்ற பதவி நிலையில் இருக்க வேண்டும். அந்த பதவியிலிருந்து தேவையான ஆலோசனைகளை வழங்கலாம். அத்தோடு மைத்ரிபால ஸ்ரீசேன பற்றி என்னிடம் எதுவும் கேட்க வேண்டாம். அவரை பற்றி கருத்து வெளியிட்டு எனது நேரத்தை வீணடிக்க தயாரில்லை. அதேவேளை மே தின கூட்டத்தில் ஐக்கிய தேசிய கட்சி பக்கம் செல்வதற்கு நான் தயாரில்லை. ஐக்கிய மக்கள் சக்தியின் களனி அமைப்பாளர் என்ற வகையில் அந்த கட்சியின் மே தின கூட்டத்திலேயே பங்கேற்பேன் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் சமுதித சமரவிக்ரமவுக்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது. அதிபர் ரணில் விக்ரமசிங்கவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளமை தொடர்பிலான விசாரணைகளுக்காகவே இந்த அழைப்பாணை முன்வைக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயம் தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு வழங்கப்பட்டுள்ள முறைப்பாட்டிற்கு அமையவே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நீதவான் திலின கமகேவை கொள்வதற்கு பாதாள உலகத்துடன் இணைந்து சதி செய்த டிஐஜி சகாவின் ஒளிநாடா இதோ எனும் தலைப்பினை கொண்டு காணொலி சமுதிரவாளின் வலையொலி தளத்தில் கடந்த மாதம் 27 வெளியிடப்பட்டிருந்தது. குறித்த காணொலி தொடர்பான அனைத்து விவரங்களையும் தகவல்களையும் கொண்டு வருமாறும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் சமுதிரவிற்கு உத்தரவிட்டுள்ளனர். மேலும் இந்த காணொலியில் மைத்ரிபால ஸ்ரீசேன உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக வெளியிட்டிருந்த கருத்துக்கள் தொடர்பாகவும் விவாதிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கத்தோலிக்க மக்களை கொன்று குவித்த ஜேவிபிக்கு இம்முறை கத்தோலிக்க வாக்குகள் கிடைக்கும் என நம்ப முடியாது என நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் பிரசன்ன ரணதுங்கு தெரிவித்துள்ளார். களனியில் நேற்று இடம்பெற்ற குறைந்த வருமானம் பெறும் மக்களுக்கு அரிசி வழங்கும் வைபவம் ஒன்றின் பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், ஜேவிபியின் தேசிய பட்டியலிலிருந்து இப்ராஹிமின் 3 மகன்களுடன் கொல்லப்பட்டனர். அதற்கு குழுக்களை நியமித்து விசாரணை நடத்தி நேரத்தை வீணடிப்பதில் அர்த்தமில்லை. இப்ராஹிம் இன்னும் உயிருடன் இருக்கின்றார். அவருடைய மகன்கள் ஏறிப்படி செய்தார்கள் என்று அவரிடம் கேட்க வேண்டும். அதை அவர் நாட்டிற்கு சொல்வார் என்றால் எல்லாம் முடிந்துவிடும். ஈஸ்டர் தாக்குதலுக்கு காரணமானவர்களை தேசிய பட்டியலில் வைத்துக் கொண்டு விசாரணை நடாத்துவதாக கூறும் ஜேவிபியை விட கேலி கூத்து இந்த நாட்டில் வேறு எதுவும் இல்லை என்றார். எனவே கத்தோலிக்க மக்களை கொன்று குவித்த ஜேவிபிக்கு இம்முறை கத்தோலிக்க வாக்குகள் கிடைக்கும் என நம்ப முடியாது என அமைச்சர் மேலும் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக பதவியேற்றதன் பின்னர் மேற்கொண்ட வெளிநாட்டு பயணங்களுக்காக செலவினங்கள் வெளியிடப்பட உள்ளது. இதற்காக அரசாங்கம் மேற்கொண்ட செலவுகள் தொடர்பான விடயம் நாளை மறுதினம் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற நிகழ்ச்சி நிரலில் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதுவரை ஜனாதிபதி பங்கேற்ற வெளிநாட்டு பயணங்கள், ஒவ்வொரு பயணத்திலும் சந்தித்த வெளிநாட்டு தலைவர்கள் தொடர்பில் தனித்தனியாக கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. அந்த அரச தலைவர்களுடன் ராஜதந்திர ரீதியில் செய்துள்ள உடன்படிக்கைகள் மற்றும் அந்த உடன்படிக்கைகளில் எட்டப்பட்ட விடயம் குறித்தும் கேள்வி எழுப்பப்பட உள்ளது. ஒவ்வொரு வெளிநாட்டு பயணத்திலும் ஜனாதிபதியுடன் பங்கு பற்றிய தூதுக்குழுவினருக்கும் அதற்காக செலவிடப்பட்ட தொகையையும் தனித்தனியாக வழங்குமாறு கோரப்பட்டுள்ளமையும் விசேட அம்சமாகும். களுத்துறை மாவட்ட உறுப்பினர் ஜெயந்த சமரவீர பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவிடம் இந்த கேள்விகளை முன்வைத்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவதால் ஏற்படும் சாதக பாதகங்கள் தொடர்பில் அனைத்தையும் ஆராய்ந்து ஒரு சரியான முடிவை எடுப்போம் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். மேலும் அவர் கூறுகையில், தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழுவில் கூடி தீர்மானம் எடுப்போம். நாளை செவ்வாய்க்கிழமை தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட உள்ளது. அதன்
இதன்போது பொது வேட்பாளர் தொடர்பில் ஆரம்பகட்ட பேச்சு நடைபெறும். பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவதால் ஏற்படும் சாதக பாதகங்கள் தொடர்பில் அனைத்தையும் ஆராய்ந்து ஒரு சரியான முடிவை எடுப்போம். தமிழரசு கட்சியின் மே தின கூட்டம் தொடர்பிலும் இந்த கூட்டத்தில் தீர்மானிப்போம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையின் திருகோணமலை துறைமுகத்தில் அமெரிக்க கடற்படை மற்றும் US மெரைன் கார்ப்ஸ் மற்றும் இலங்கை கடற்படை ஆகியவை இணைந்து கூட்டு கடற்படை பயிற்சி நடவடிக்கையில் ஈடுபட உள்ளன. குறித்த பயிற்சி நடவடிக்கைகள் தொடர்பில் கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகம் உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் அமெரிக்க தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: இந்த பயிற்சிகளின் போது இலங்கை கடற்படையின் கரேட் ஸ்ரீலங்கா படைப்பிரிவானது கடற்படை சொத்துக்களுக்கான பாதுகாப்பு மற்றும் பயங்கரவாத எதிர்ப்பு துறையில் நிபுணத்துவம் பெற்ற அமெரிக்க கடற்படை பிரிவான அமெரிக்க கடற்படை பயங்கரவாத எதிர்ப்பு பாதுகாப்பு குழுவின் நிபுணத்துவத்தை கொண்டிருக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு குண்டுவெடிப்பை உலகளாவிய ரீதியில் கையாண்ட அமெரிக்கா, ஆஸ்திரேலியா போலீசார் விசாரணை அறிக்கைகளை சமர்ப்பித்த போதும் சில கட்சிகள் தற்போது இதனை கையில் எடுத்து அரசியலாக்க பார்க்கின்றார்கள் என ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் நேற்று மாலை இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். யாரோ ஒரு தரப்பினரின் கைப்பாவையாக செயற்படும் காவல்துறையினர் சட்டத்தை கையில் எடுத்துள்ளனர். அவர்களை உயர் நீதிமன்றில் முன்னிலையாவதற்கு தயாராக இருக்குமாறு எச்சரிப்பதாக அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். சுதந்திர கட்சியின் தவிசாளராக நியமிக்கப்பட்டதை தொடர்ந்து கொழும்பு டாலி வீதியில் அமைந்துள்ள கட்சி தலைமையகத்துக்கு சென்றபோது ஏற்பட்ட பதற்ற நிலைமையின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், பதில் தவிசாளர் நியமனம் வழங்கப்பட்டதை அடுத்து எமது பணிகளை ஆரம்பிப்பதற்காகவே கட்சி தலைமையகத்திற்கு வருகை தந்தோம். எனினும் கட்சி தலைமையகத்தின் பிரதான நுழைவாயில் மூடப்பட்டுள்ளது. இங்கு விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதால் உட்செல்ல அனுமதிக்க முடியாது என்று காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவர் குறிப்பிடுகின்றார் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கனடாவிற்கு வரும் புதிய குடியேற்றவாசிகளுக்கான முக்கியமான அம்சங்களில் ஒன்று அவர்கள் எந்த நகரத்தில் குடியேறுவது சிறந்தது என்பதை தீர்மானிப்பது. அதன்படி அவை வேலைவாய்ப்புகள், அத்தியாவசிய சேவைகள், பல்வேறு கலாச்சார சலுகைகள் மற்றும் வலுவான சமூக உறவுகள் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகின்றன. இந்த நிலையில் கனடாவிற்கு புலம்பெயர உள்ளவர்கள் குடியேற சிறந்த 10 நகரங்களின் பட்டியல் ஒன்றை அந்த நாட்டு ஊடகம் ஒன்று வெளியிட்டுள்ளது. மேலும் கனேடிய குடியேற்ற அமைப்பு குறிப்பிட்ட திறன்கள் மற்றும் சுயவிபரங்களின் அடிப்படையில் புலம்பெயர்பவர்களை தேர்ந்தெடுப்பதில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் செயற்பட்டு வருகின்றது. முன்னேற்றம், கலாச்சார செழுமை மற்றும் உயர்தர வாழ்க்கைக்கான வாய்ப்புகளை வழங்குவதன் மூலம் 2024ஆம் ஆண்டிலும் புலம்பெயர்பவர்களுக்கான சிறந்த நாடாக கனடா இருந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.